இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆண்டில் பள்ளிகள் ஜனவரியில் தொடங்கும். கல்வி அமைச்சர் 2026 ஆண்டிற்கான தேசிய மற்றும் அரசு உதவி பள்ளிகளின் கல்வியாண்டு அட்டவணை ஜனவரி மாதத்தில் தொடங்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஏ குழு மாநிலங்களிலான கெடா, கிளந்தான், தெலங்கானா ஆகிய இடங்களில் இருக்கும் பள்ளிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி 11 தொடங்கி டிசம்பர் 31 நிறுவும் என்று அறியப்படுகின்றது. மேலும் பி குழு மாநிலங்களான ஜொஹூர், மலாக்கா, நெகிரி செம்பிலான், பஹாங், பேராக், பெர்லிஸ், பினாங்கு, சபா, சரவாக், ஸ்லாங்கூர் மற்றும் கூட்டாட்சி பிரதேசங்களான கோலாலம்பூர், லாபுவான், புத்ரஜயா ஆகிய இடங்களில் இருக்கும் பள்ளிகள் ஜனவரி 12 தொடங்கி டிசம்பர் 31 வரை நடைபெறும். கல்வியாண்டை மீண்டும் ஜனவரி மாதத்திற்கு கொண்டு வரும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டதை தொடர்ந்து கல்வி நிறுவனங்களின் இயல்பான செயல்பாடுகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அமைச்சு தெரிவித்தது. மேலும் 2026 ஆண்டு கல்வியாண்டில் நோன்பு பெருநாள், சீன புத்தாண்டு, தீபாவளி, காமதான் ஃபெஸ்டிவல், காவாய் பெருநாள் மற்றும் கிறிஸ்துமஸ் தினம் போன்ற முக்கிய பண்டிகைகளின் விடுமுறை தேதிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 47வது ஆசியான் மாநாட்டின் தலைவராக உலக அரங்கில் மிளர்ந்த அன்வார். தென்கிழக்கு ஆசிய ஒற்றுமையின் முக்கிய நிகழ்வான 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு 3 நாள் பல்வேறு வண்ணமய நிகழ்வுகளுடன் கோலாலம்பூரில் நேற்று வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. 48வது உச்சநிலை மாநாடு அடுத்த ஆண்டு பிலிப்பைன்ஸில் நடைபெறும். இந்நிலையில் இந்த 3 நாட்களுக்கு திரும்பி பார்த்தால் பல்வேறு அம்சங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்பதால் தொடக்கத்தில் மாநாட்டுக்கு சில எதிர்மறையான வரவேற்பும் கூடவே சந்தேக பார்வை எழுந்ததையும் மறுக்க முடியாது. ட்ரம்பின் வருகை ஆசியான் மாநாட்டின் முக்கிய நோக்கத்தை மறைத்துவிடும் என வட்டார மற்றும் மேற்கத்திய ஊடகங்கள் யூகங்களை எழுப்பின. இஸ்ரேலின் பங்காளியான ட்ரம்பின் வருகைக்கு எதிராக உள்ளூரில் சில அமைதி ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. ஆனால் அவை கட்டுப்பாடுடனும் மலேசியாவின் நற்பெயரை சீர்குலைக்காதவாறும் நடத்தப்பட்டன. ஆனால் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனக்கே உரிய நயத்துடன் சமச்சீரான போக்கை வெளிப்படுத்தி ட்ரம்புடனான நட்புறவை நிலைநிறுத்திய அதே சமயம் ஆசியான் செல்ல வரும் செய்தியையும் தெளிவாகவும் தைரியமாகவும் முன்வைத்தார். 2 கார்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக தனித்து வாழும் தாய் மீது குற்றச்சாட்டு. 2 வாகனங்கள் மீது கடந்த மாதம் பெட்ரோல் குண்டு வீசியதாக தனித்து வாழும் பெண் ஒருவர் மீது மூவா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நீதிபதி கைரி ஹரோன் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை 46 வயதான ஊன் லீ ஃபான் மறுத்தார். 2 குழந்தைகளின் தாயாரான ஊன் முறையே 25 மற்றும் 61 வயதுடைய 2 பெண்களின் வாகனங்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் இதனால் அவர்களுக்கு 70,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார். செப்டம்பர் 5 மதியம் 12:52க்கு ஜொஹூர் மூவாரில் உள்ள ஜாலான் ஹாஜி ஹசன் நிதுங்கில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக அப்பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 435 பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்ட இக்குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம். 3 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள இறக்குமதி கார்கள் பறிமுதல். ஸ்லாங்கூர் சுங்கத்துறை அதிகாரிகள் வரி செலுத்தப்படாத சுமார் 3 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 14 இறக்குமதி கார்களை ஷா அலாமில் உள்ள கிடங்கு ஒன்றில் செப்டம்பர் 9 பறிமுதல் செய்தனர். பல லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய போர்ஷே மற்றும் மெர்சிடிஸ் மேபேக் வகை கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டவற்றில் அடங்கும் என ஸ்லாங்கூர் சுங்கத்துறையின் தலைமை இயக்குனர் முகமது அஷார் அகமத் ஃபஹரசி தெரிவித்தார். மேலும் அந்த கார்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கின் அனுமதி 5 மாதங்களுக்கு முன்னதாகவே காலாவதியாகிவிட்டது. 3.34 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள அனைத்து வாகனங்களும் மேல் நடவடிக்கைக்காக பறிமுதல் செய்யப்பட்டதாக வட துறைமுகத்தில் உள்ள சுங்கத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய போது முகமது அசார் தெரிவித்தார். ரெகண்ட் வசதியை கொண்ட இந்த கார்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் அவற்றை எவரும் கொள்முதல் செய்யவில்லை. இதனிடையே மேற்கு துறைமுக தீர்வையற்ற மண்டல பகுதிகளில் ஸ்லாங்கூர் சுங்கத்துறை மேற்கொண்ட மற்றொரு நடவடிக்கையில் இறக்குமதி அனுமதியின்றி கொண்டுவரப்பட்ட 1310 லிட்டர் மதுபானங்களையும் சுங்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது.
பெரும் சலுகையுடன் ஏர் ஏசியா எக்ஸின் 18ஆம் ஆண்டு விழா. விமான பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி. மலிவு விமான சேவைகளுக்கு பெயர் பெற்ற ஏர் ஏசியா எக்ஸ் தனது 18ஆம் ஆண்டு விழாவை சிறப்பு பிறந்தநாள் சலுகையுடன் கொண்டாடுகிறது. 2007ஆம் ஆண்டு தொடங்கிய ஏர் ஏசியா எக்ஸ் இதுவரை 5 கோடி பயணிகளுக்கு மேல் சேவை வழங்கி ஆசியா, ஆஸ்திரேலியா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா உள்ளிட்ட 21 தூர பயண இலக்குகளுக்கு பறந்துள்ளது. இந்த பிறந்தநாள் சலுகையின் கீழ் விமான கட்டணங்கள் வெறும் 338 ரிங்கிட்டிலிருந்து தொடங்குகிறது. அதோடு உணவு, பயண காப்பீடு, இருக்கை தேர்வு போன்றவற்றை உள்ளடக்கிய வேல்யூ பேக் முன்பதிவு சலுகையில் கூடுதலாக 18 விழுக்காடு தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. தைபே, டோக்கியோ, சிட்னி, சியால், இஸ்தான்புல் போன்ற பிரபல இடங்கள் இதில் அடங்குகின்றன. பத்துபஹாட் உணவகத்தில் சண்டை, 9 பேர் கைது. பத்துபஹாட் ரெங்கிட் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட சண்டையில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 9 ஆண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆடவர் ஒருவர் உணவகத்தில் சத்தமாக நடந்து கொண்டதால் மற்ற வாடிக்கையாளர்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டது என்றும் இதுவே சண்டைக்கு முக்கிய காரணமாக அமைந்ததென்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் அனைவரும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் வருகின்ற வியாழன் வரை அனைவரும் தடுத்து காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருல் முகமது அப்துல்லா சானி கூறினார். இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் காணொலியில் சிலர் வாக்குவாதத்திற்கு பிறகு மோட்டார் சைக்கிளை கவிழ்த்ததும் பின்னர் மேசை, நாற்காலி, ஹெல்மெட் போன்றவற்றை ஒருவர் மீது ஒருவர் எரிந்து சண்டையிட்டதையும் காண முடிந்தது. அந்த நேரத்தில் கடையில் உணவருந்தி கொண்டிருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் சண்டையை நிறுத்த முயன்ற போதிலும் பல பொருட்கள் சேதமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பாசிர்மாஸில் கொள்ளை போன அடகு கடை, கடையின் மேலாளர் மற்றும் காதலன் கைது. பாசிர்மாஸ் நகை அடகு கடை மேலாளர் மற்றும் அவரது காதலன் சுமார் 5.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாசிர்மாஸ் நகரில் உள்ள அடகு கடையில் திடீரென நுழைந்து ஆடவன் கிருமி நாசினி திரவத்தை தெளித்து வாடிக்கையாளரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 10.9 கிலோ நகைகளை பத்திர பெட்டியிலிருந்து திருடிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. போலீசார் நடத்திய சோதனைகளில் 4 பெண்கள், 2 ஆண்கள் மற்றும் ஒரு பாதுகாவலர், காவலர் உட்பட 7 கைது செய்யப்பட்டனர். பின்னர் கோத்தபாருவில் நடந்த சோதனையில் 933 பிளாஸ்டிக் பைகளில் இருந்த திருடுபோன அனைத்து நகைகளும் பத்திரமாக மீட்கப்பட்டன. இந்த கொள்ளையை கடை மேலாளர் மற்றும் அவரது காதலன் இணைந்து திட்டமிட்டனர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் மேலாளர் கடந்த 17 ஆண்டுகளாக அக்கடையில் பணியாற்றி வந்தவர் என்பதும் தெரியவந்தது. டெல்லி விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் நிறுத்தப்பட்ட இடத்திற்கு அருகே பேருந்து தீப்பிடித்தது. டெல்லி விமான நிலையத்தில் 3வது முனையத்தில் ஏர் இந்தியா விமானத்திலிருந்து மீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பேருந்து நேற்று மதியம் தீப்பிடித்தது. பல விமான நிறுவனங்களுக்கு தரைவழி சேவைகளை கையாளும் சாட்ஸ் விமான நிலைய சேவைகள் தனியார் லிமிடெட் மூலம் நடத்தப்படும் இந்த பேருந்து தீப்பிடித்த போது அந்த இடம் காலியாக இருந்தது. அந்த பேருந்து பெரிய தீயில் மூழ்கியதை அது தொடர்பான காணொலியில் காண முடிந்தது. இந்திரா காந்தி அனைத்துலக விமான நிலையத்தின் செயல்பாடுகளை கையாளும் டெல்லி அனைத்துலக விமான நிலையம் லிமிடெட் இந்த தவறான சம்பவம் என்று வர்ணித்ததோடு எவரும் காயத்திற்கு உள்ளாகவில்லை என்று தெரிவித்தது. தரையில் இருந்த நிபுணர் குழு உடனடியாக செயல்பட்டு தீயை சில நிமிடங்களில் அணைத்தது. சம்பவம் நடந்த நேரத்தில் பேருந்து நிலையாகவும் முழுமையாக காலியாகவும் இருந்தது. இச்சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் மற்றும் உயிரிழப்பு ஏற்படவில்லை. அனைத்து செயல்பாடுகளும் தொடர்ந்து இயல்பாகவே உள்ளன என்றும் அறிவிக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கர்ப்பிணி காதலியை கொன்ற வழக்கு மரண தண்டனையை குறைக்க குற்றவாளி மேல்முறையீடு. சபக் பர்னாமில் தனது கர்ப்பிணி காதலியை கொன்று உடலை எரித்த குற்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 22 வயது மதிக்கத்தக்க முகமது ஃபக்ருல் ஐமன் சஜலி தண்டனையை குறைப்பதற்கான மேல்முறையீடு செய்துள்ளார். அக்டோபர் 20ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் தண்டனையை மீளாய்வு செய்வதற்கு மனு தாக்கல் செய்யப்பட்டது என்று குற்றவாளி தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். அக்டோபர் 15 அன்று அந்த ஆடவன் தனது கர்ப்பிணி காதலை திட்டமிட்டு கொண்டுள்ளான் என்பதை நீதிமன்றம் நிரூபித்து தூக்கிலிடும் மரண தண்டனை விதித்தது.
பாதுகாப்பு தரப்பு வாதத்தில் வேதியியல் துறையின் DNA பரிசோதனையில் கருவில் இருந்த குழந்தை ஃபக்ருடீனின் குழந்தை அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது.